நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த சீனை 117 பெண்கள்ல 100 பெண்கள் வெல்றோம், சட்டமன்றத்துக்குள்ள போறோம். எங்கள் தமிழ் மீதும் தலைவர் பிரபாகரன் மீதும் ஆணையாக நாங்க உறுதிமொழி ஏற்போம். சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அண்ணன் முதலமைச்சராக தமிழ் மீதும் தலைவர் பிரபாகரன் மீதும் ஆணையாக உறுதிமொழி ஏற்று முடிக்கும் போது தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சட்டமன்றத்தில் முடிக்கிறோமே, அதுதான் வரலாறு. இத்தனை ஆண்டுகள் நடந்ததெல்லாம் வரலாறு இல்ல. ஏமாற்றப்பட்ட ஒரு இனம் 70-80 ஆண்டுகளுக்கு இந்த திராவிடத்திற்கிட்டையும் 2000 ஆண்டுகளாக ஆரியத்துக்கிட்டையும் ஏமாந்துட்டு இருந்த ஒரு இனத்தை தட்டி உசுப்பி எழுப்பி தமிழன் நீதான் மூத்த குடி, முன்னேறி வர வேண்டும் அப்படின்னு நம்மளை எல்லாம் தட்டி தட்டி எழுப்பி இங்கே கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறது வேற எந்த அரசியல் கட்சி தலைவராலும் முடியாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இது சாத்தியம்.